ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கிளாஸ் 10. அதில் இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு, அதுக்கான கான்செப்ட் என்னன்றது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் பார்த்தாச்சு, கர்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர்டர்ட் பேர்னா என்னன்றதையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சம். எக்ஸாம்பிள் 1.1 உங்கள் புக்கில் இருக்குது, அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின்றது உங்கள் புக்கில் நீங்கள் இருக்கும், நீங்கள் பஸ் ஆனால் நான் உங்களுக்கு போர்டில் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு 135 ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டாங்க, பி ஈக்குவல் டு 23 அப்படிங்கிற செட்டையும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணுமா, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணுமா, ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேளுங்க. ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணுமா. ஒருவேளை அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவலாக இல்லைன்னா ஏன் ஈக்குவலாக இல்லை ஒரு ரீசன் கொடுக்கணும். மூணாவது ப்ரூஃப் என்ன கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, அதில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, அதில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குமா. அந்த ரெண்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் தெரியுமா? என் ஆஃப் ஏ எத்தனை? 1 2 3 3. என் ஆஃப் பி எத்தனை? 2 3 2. 3 2s are 6. அப்போ அதுக்கு வந்து 6க்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க. அப்போ அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, இங்கே 6 வரும். அப்போ இங்கேயும் உங்களுக்கு 6 எலமெண்ட்ஸ் இருக்கணும், இங்கேயும் 6 எலமெண்ட்ஸ் இருக்கணும். இதாங்க கான்செப்ட். ஸோ ஓவரால் அவுட்லைன் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம சம்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 135 கொடுத்துருக்காங்களா, வேற ஒன்றுமே இல்லைங்க. 135 ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்க. டேரக்டாவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதில் ஏ கிராஸ் பி இது கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 1,2, அடுத்து 1,3, அடுத்து பார்த்தீங்கன்னா 3,2, அடுத்து 3,3, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5,2, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5,3. இவ்வளவுதாங்க. அடுத்து பி கிராஸே பாருங்க. பி கிராஸே ரொம்ப ஈஸிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இருந்து பாருங்க. அப்ப என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2,1 2,3 அப்புறம் 2,5 அப்புறம் பார்த்தீங்கன்னா 3,1 அப்புறம் 3,3 3,5. இவ்வளவுதாங்க. அதாவது இதுல ஏ ஃபர்ஸ்ட் வச்சுட்டு பி ரெண்டாவது வச்சு கிராஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ரெண்டாவது பி கிராஸிங் பி ஃபர்ஸ்ட் வச்சுட்டு ஏ ரெண்டாவது வச்சு கிராஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இவ்வளவுதாங்க. ஸோ இதுல ஒரு செட் கிடைச்சிட்டு, இதுல ஒரு கண்டிஷன் ப்ராடக்ட் கிடைச்சிட்டு, இதுல ஒரு கண்டிஷன் ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சதுங்க. ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் முடிஞ்சது. இப்போ நேரம் செகண்ட் கொஸ்டின் போனோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க நீங்களே, ஏதாவது ஈக்குவலா இருக்கா? 1,2 இருக்கு, இங்க 2,1 இருக்கு, ஈக்குவல் இல்ல. 2,3 இருக்கு, இங்க 1,3 இருக்கு, இங்க 1,3 இருக்கா? இல்ல. 3,2 இருக்கு, இங்க 3,2 இருக்கா? இல்ல. இதே மாதிரி இந்த 6 எலமெண்ட் பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது இங்க. அது மாதிரி இதுல உள்ள 6 எலமெண்ட் பாத்தீங்கன்னா எதுவுமே அங்க இருக்காது. அப்போ ஏ கிராஸ்லயும் பி கிராஸையும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன எழுதணும்னா ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இது ஒரு கான்செப்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இஃப் நாட் ஒய், அப்ப இது நாட் ஈக்குவல்னு சொல்லியாச்சு, ஈக்குவலா இல்ல. அப்ப ரீசன் கேட்டிருக்காங்கல்ல, எழுதணும்ல. ஏதாவது ஒரு ரீசன் நீங்க எழுதினா போதும், 2 ரீசன் எழுதினா போதும். இங்க 1,2 இருக்கா? ஓகே, 1,2 இருக்கு. இங்க 1,2 நாட் ஈக்குவல் டு 2,1. கரெக்ட் தானங்க? அதாவது பாத்தீங்கன்னா ஏ கமா பி நாட் ஈக்குவல் டு பி கமா ஏ. இங்க பாத்தீங்கன்னா 1,3, இங்க 2,3. 1,3 நாட் ஈக்குவல் டு 2,3. கரெக்ட் தானங்க? ஏதாவது 2 எக்ஸாம்பிள் எழுதணும் நீங்க போதும், அவ்வளவுதான். ஸோ ரெண்டு கொஸ்டின் முடிஞ்சது. மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்னு ப்ரூவ் பண்ணணும், என் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் என் ஆஃப் ஏ கிராஸ் பினா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி. அதாவது நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி. அப்போ 1 2 3 4 5 6 இதாங்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 6 வந்துடும். அப்புறம் அதே பாருங்க பி கிராஸ் ஏ 1 2 3 4 5 6. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி கிராஸ் ஏ. ஸோ இதுவும் ஈக்குவலா இருக்கு, இதுவும் ஈக்குவலா இருக்குங்க. அப்போ இந்த ரெண்டு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்றத பார்க்கணும். அப்போ என் ஆஃப் ஏ பார்க்கணும். என் ஆஃப் ஏ 1 2 3. இங்க என் ஆஃப் பி பார்க்கணும் 1 2. அப்போ 3 இங்க 2. 3 2s are 6 தானங்க. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி 3 2s are 6ங்க.
ஸோ 6 மூணுமே ஈக்குவலாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான சம்ங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம். இதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.